மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். வெளியூர் என்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன் அல்லது விந்து முந்தலுக்குரிய பகுதி, அத்துடன் சேர்த்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த நோய்கள், பாலியல் ரீதியாக ஏற்படுகின்ற நோய்கள் எவ்வாறு எங்களுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, எங்களுடைய பாலியல் நடவடிக்கைகளை பாதிக்குது என்று பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று ஒரு முக்கியமான ஒரு டிசார்டர், ஒரு நோய் என்று சொல்ல, அதை பற்றி இப்போது புதிதாக வந்து விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதை நாங்கள் HASDD என்று சொல்லுவோம், ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிசார்டர். அதாவது இது என்னென்றால் ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிசார்டர், HASDD என்று சொல்லுவார்கள். இது என்னென்றால், இது கட்டாயமாக நாங்கள் இதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்ற வேண்டும். என்னவென்றால், ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 6 மாதமோ 1 வருடமோ 2 வருடமோ தன்னுடைய மனைவியுடன் அவர் இருக்கிறார், அல்லது திருமணம் முடிக்காமல் அவர் லிவிங் டுகெதர் இருக்கிறார். 6 மாதம் 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் இருக்கிறார். சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் மிக கூடிய காலம் 2 வருடம். இந்த 2 வருடங்கள் போய்கொண்டிருக்கின்ற போது அவருக்கு மனைவி மேலே இருக்கின்ற ஈர்ப்பு குறைந்து கொண்டு போகிறது. கவர்ச்சித்தன்மையோ அல்லது மனைவி மேலே இருக்கின்ற அந்த பாலியல் ஆசையோ குறைந்து கொண்டு போய் என்ன செய்வார் என்றால், வேறவருடன் தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சிப்பார். இது இந்த ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிசார்டர் 100% ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள், பெண்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அவர்களை அறியாமலேயே அவருடைய மனதிலே இது உருவாகி கொண்டிருக்கிறது. இது நோய் என்று சொல்ல முடியாது. திருமணம் முடித்து சில பேர் 6 மாதம், சில பேர் 1 வருடம், மிக கூடிய காலம் 2 வருடங்களுக்கு பிற்பாடு அவர்கள் வேற ஒரு பெண்ணை தேடிச் செல்வார்கள். இந்த வேறொரு பெண்ணை தேடிச் செல்கின்ற போது என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டிருக்கின்றேன். ஏறக்குறைய 38 வருடங்களாக இந்த வைத்திய துறையிலே நான் ஹெல்த்திலே இருந்து கொண்டு கண்டிருக்கின்றேன். கூடுதலானவர்கள் தங்களுடைய வேலை செய்கின்ற ஒரு அலுவலகங்களிலே அல்லது தொழிற்சாலைகளிலே அல்லது தங்களோட வேலை செய்கிற கடைகளிலே, அதாவது இப்படிப்பட்ட வேலைத்தலங்கள், அது கடையாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், அல்லது வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், மருத்துவ பீடங்களாக இருக்கலாம். அவர்கள் ஒரு பெண்ணை சந்தித்தால் இந்த ஆண் ஏற்கனவே திருமணம் முடித்தவர், திருமணத்துக்கு பிந்திய உறவை அவர் வளர்த்து கொள்ளுகிறார். ஒரு சிறு உதாரணத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் மிகவும் பிரபலியமாக சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு விடயம்தான். உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருவருமே திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 1 வருடம் 2 வருடம் ஆகிறது. என்ன செய்கிறார்? அன்று மனைவியும் வேலைக்கு செல்லுகிறார். அவர் ஒரு வைத்தியசாலையிலே, உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், இது உண்மையாக நடந்தும் இருக்கிறது, நாங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த மனைவி ஒரு வைத்தியசாலையில் வேலை செய்கிறார். அவருடைய மாத சம்பளம், மந்த்லி சேலரி வந்திருக்கிறது. அவர் வந்தவுடன் அவர் என்ன செய்வார்? ஒரு கடைக்கு போய் ஒரு அழகான சேலையை, ஒரு சாரியை வாங்கி அடுத்த நாள் காலையிலே அவர் தன்னுடைய வைத்தியசாலைக்கோ தன்னுடைய அலுவலகத்துக்கோ போகின்ற போது அந்த சாரையை உடுத்தி கொண்டு 6:30 போல காலையிலே 6:30 போல அவர் வருகிறார். வந்த நேரம் வந்து வெளியிலே வருகின்ற போது அப்போதான் அவருடைய கணவர் நித்திரையாலை எழும்பி வெளியிலே இருந்து தேநீரை அறிந்து கொண்டு இருக்கிறார். அந்த கணவருக்கு தன்னுடைய சேலையை காட்டுகிறார், சேலை அணிந்திருப்பதை காட்டுகிறார். எப்படி இது வடிவாக இருக்கிறதா? நேற்றைய சம்பளத்திலே நான் இந்த கடைக்கு போய் இந்த சேலையை வாங்கினேன். உடனடியாக கணவருக்கு சரியான கோபம் பற்றி விடுகிறது. ஏனெனில் அவர் பிந்தி எழும்பி இருக்கிறார். அதே நேரத்திலே இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு பலதரப்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், அது எங்களுடைய நாட்டை சொல்ல வேண்டியதில்லை. எனவே கணவருக்கு கோபம் வந்து அவர் சொல்லுகிறார், இதை பேர்
இவ்வளவு காசு செலவு இப்போது பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு உபகரணங்கள் உடுப்புகள் வாங்க வேண்டும், உணவுப் பொருட்கள் விலை என்று சொல்லி அந்த நேரம் மனைவிக்கு பேசிவிடுகிறார். இதே மனைவி இப்படியே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வேலை தளத்துக்கு வைத்தியசாலைக்கு செல்லுகிறார். வேலைத்தளத்துக்கு வைத்தியசாலைக்கு சென்று அவர் தான் சென்ற அந்த மோட்டார் பைக்கை, ஸ்கூட்டி என்று சொல்லும், அதை தன்னுடைய அலுவலகத்துக்கு கிட்டே இருக்கிற கராஜில் வைத்து போட்டு அவர் வருகின்ற போது அந்த நேரத்தில் அந்த அலுவலக முகாமையாளர் அல்லது வைத்தியசாலை டிரெக்டரோ அல்லது பெரிய பதவியில் இருப்பவரோ அல்லது வேற வைத்தியர்களோ அந்த நேரத்திலே தங்களுடைய வாகனத்தை, காரை அந்த கார் ஷெட்டில் நிப்பாட்டி போட்டு வெளியிலே வருகின்ற போது தன்னுடைய கீழே வேலை செய்கிற இந்த பெண் இந்த வடிவான சாரி உடுத்தி கொண்டு வருகிறார். உடனே அந்த அந்த முகாமையாளரோ அந்த பொறுப்பானவர் என்ன சொல்லுகிறார், இந்த பெண்ணை பார்த்து பெண்ணுடைய பெயரை சொல்லி நீங்கள் நல்ல வடிவாக இருக்கிறீர்கள் என்று, புதிதாக வேண்டி இருக்கிற போல இந்த சாரி மிக அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, மிக அழகாக இருக்கிற மிஸ் என்று சொல்லி அவருடைய பெயரையும் சொல்லி முடிப்பார். முடித்தவுடன் அந்த இடத்திலே அந்த பெண்ணினுடைய மனதுக்குள்ளே என்ன போக போகிறது, திருமணம் முடித்த பெண்ணாக இருக்கலாம், திருமணம் முடிக்காத பெண்ணாக இருக்கலாம். என்ன யோசிப்பார், வீட்டிலே என்னுடைய கணவர் இருக்கிறார், அவருக்கு முன்னாலே சென்று இந்த சாரி அணிந்து கொண்டு நான் காட்டினேன், எனக்கு பேசினார், இவ்வளவு செலவுக்குள்ளே இந்த சாரி வேண்டுமா என்று. ஆனால் இப்போது பார்க்கின்ற போது பாருங்க, எங்களுடைய முகாமையாளர், என்னுடைய பொறுப்பாளர், என்னுடைய மேனேஜர் எவ்வளவு என்னுடைய அழகாக இருக்குன்னு சொல்லி போட்டார் என்று சொல்லி அவரை அறியாமலேயே அந்த முகாமையாளரோ அந்த பொறுப்பாளர் மீது ஒரு பற்று அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. 100க்கு 100% பற்று அல்ல, 100க்கு 2%. இப்படியே காலம் செல்ல 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 எவ்வாறு உங்களுக்கு தெரியும், ஒரு செய்மதியை விண்வெளிக்கு அனுப்பினால், சேட்டலைட்டை 3க்கு அனுப்பினால், சந்திர மண்டலத்துக்கு அனுப்பினால் எவ்வாறு ஒரே அடியாக நாங்கள் அந்த செய்மதியை திருப்ப முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒரு நாட்கணக்கிலே மாதக்கணக்கிலே அதை மெல்ல மெல்லமாக திருப்புவார்கள். அதே போலதான் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த பொறுப்பாளர் மீது ஏற்பட்ட ஈர்ப்பானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்லுகிறது. இவ்வாறு பல அதே நேரத்தில் ஆண்கள் இதிலே பல கில்லாடிகள், மிகவும் கில்லாடிகள். எவ்வாறு பெண்களை கவர வேண்டும் என்று சொல்லிய ஆற்றல் ஆண்களை விட வேறு எதற்குமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் முதல் நாளில் 2%, 2ஆம் நாளில் 10% போய் கடைசியிலே ஒரு 2-3 மாதங்கள் போகின்ற போது இருவருமே ஈர்க்கப்பட்டு இருவருமே செக்ஷுவல் லைஃபை, அந்த பெண்ணும் திருமணம் முடித்திருக்கிறார், இவரும் திருமணம் முடித்திருக்கிறார், அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள். எனவே இந்த இடத்துல தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசார்டர் என்று சொல்லப்படுகிற இந்த HASDD எனப்படுகிற இந்த பிரச்சனையானது கூடுதலாக ஆண்களுக்கும் 80% ஆண்களாக இருக்கிறார்கள், குறைவாக பெண்களுக்கும் இது ஏற்படுகிறது. எனவே இதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கட்டாயமாக மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் பெல் சாயினை, மணி சாயினை அமர்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.